பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த கடைசி நாட்களின் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக கள்ள உபதேசங்களின் நடுவே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகின்றோம். சத்தியத்தை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு சத்தியத்தை குழப்புகின்ற அநேக அந்நிய ஆவிகள் போராடி கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நாட்களில் வேதத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் தேடுவோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலிருந்து புறப்பட்டு போகும்போது அவர் சொன்னார், இதோ உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகின்றேன், ஒரு சத்திய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு சென்றார். இன்று நம் நடுவே நமக்குள் நம்மோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள் நடத்துகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வேறு யாருமல்ல, திரித்துவ தேவனின் மூன்றாவது பகுதி, ட்ரினிட்டியுடைய தேர்ட் பர்சனாலிட்டி. ஆகவே நாம் பிதாவுக்கு என்ன மகிமையை கொடுக்கின்றோமோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கனத்தையும் மகிமையும் கொடுக்கின்றோமோ, அதே கனத்தையும் மகிமையும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நாம் கொடுக்க வேண்டியவர்களாக கடமைப்பட்டிருக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்று விசேஷமாக மிகைப்படுத்தப்பட்ட கிருபை இன் உபதேசம், ஹைப்பர் கிரேஸ், மக்களை குழப்பிக் கொண்டிருப்பதை, மக்களை சிதறடித்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அநேகர் இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிரேஸ் உபதேசத்தில், ஹைப்பர் கிரேஸ் உபதேசத்தில் சிக்கி அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பின் அந்த அனுபவத்தையே இழந்து போனவர்களாக காணப்படுகின்றார்கள். நான் சுருக்கமாக இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த ஹைப்பர் கிரேஸ், இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை குறித்து பிரசங்கிக்கின்றவர்கள் அநேகர் சொல்லுகின்ற காரியங்கள் இதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கடந்த கால பாவத்தை மாத்திரம் மன்னிக்கவில்லை, அவர் இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னும் நாம் செய்ய போகிற, வருங்காலங்களில் செய்ய போகின்ற பாவத்தைக்கும் அவர் பரிகாரமாய் இருக்கின்றார். ஆகவே இந்த பாவத்தை குறித்த எந்த ஒரு குற்ற உணர்வு நமக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனென்றால் நேற்றைக்கு செய்த பாவமும் மன்னிக்கப்படும், இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற பாவமும் மன்னிக்கப்படும், நாளை செய்ய போகின்ற பாவமும் மன்னிக்கப்படும் என்று சில பயங்கரவாதிகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தின் அடிப்படையில் ஒரு சில சத்தியங்களை தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு அனுகிரகத்தோடு உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ரட்சிப்பின் மேன்மையை, இந்த ரட்சிப்பின் மகிமையை, இதை எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகின்றோம். ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் தேவன் தாமே உங்கள் இருதயங்களை நல்ல நிலங்களாக மாற்றி இந்த வார்த்தைகளை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை உங்களுக்கு தருவாராக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, பிலிப்பியன் சாப்டர் 2 verse 12, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொல்லுகின்றார். Continue to work out your salvation with fear and trembling என்று அங்கே பவுல் கூறுவதை நாம் காண்கின்றோம். இந்த ஹைப்பர் கிரேஸ் உபதேசக்காரர்கள் சொல்வது என்னவென்றால், salvation not maintained by faithfulness. இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். உங்கள் ரட்சிப்பு அதை உங்களுடைய பிரயாசத்தினால், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை உங்கள் விசுவாசத்தினாலோ உங்கள் பிரயாசத்தினாலோ அதை மெயின்டைன் பண்ண முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் கிருபை என்று சொல்லுகிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தால்
நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போக முடியும். நாம் நினைத்தால் இந்த ரட்சிப்புக்கு நம்மை வழிநடத்தின ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும், ஆண்டவரை துக்கப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, எபேசியன் சாப்டர் 4:30, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஒருவன் ரட்சிப்புக்குள் வருவதற்கு காரணமே பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் அவனுக்குள் கிரியை செய்வதினாலேயே, நான் திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் என் பாவங்களுக்காக சாபங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்து எனக்காக பலியானது உண்மைதான். அந்த பலியாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நான் தேவனாக என் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்வதற்கு தேவ ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஆகவே வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் ஆவியும் ஜீவனமாய், இயேசு கிறிஸ்து நானே ஜீவன் என்று, சுவிசேஷமும் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. அதற்குள் தேவ ஆவியானவரின் வல்லமை தானே உள்ளே இருக்கிறது. ரட்சிக்கப்படாத ஒருவனிடம் பிசாசு தன்னை நல்லவன் போல் காட்டிக்கொள்வான். நீ ஒன்றும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை, நீ என்ன பாவியா, நீ நல்லவன் தானே என்பான். அதே வேளையில் ரட்சிக்கப்பட்டவனுக்கு பிசாசு பொல்லாதவனாக மாறுவான். ரட்சிக்கப்பட்ட பின்பு பாருங்க, பிசாசு நீ பாவியாயிற்றே, அவனது பழைய காலத்து வாழ்க்கையை, கடந்த கால வாழ்க்கையை காட்டி, நீ அன்றைக்கு அப்படி செய்தாயே, இப்படி செய்தாயே, நீ என்ன யோக்கியமானவனா என்று ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு வருவான். ரட்சிக்கப்படும் முன் அவனை பரிசுத்தவான் என்று சொன்ன பிசாசு ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனை பாவியாக காண்பிப்பான். அவனது ரட்சிப்பை இழக்க வைப்பதற்கு அவன் போராடுவான். இதுதான் அவனுடைய வேலை. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது இயேசு அவனை அவனுடைய எல்லா பாவங்களை மன்னித்து அவனுக்குள் இருக்கும் குற்ற மனசாட்சியை நீக்கி போடுகின்றார். ஆனால் பிசாசு கடந்ததை நினைப்பூட்டி கரைப்பட வைப்பான். ரட்சிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதின் மூலமாக கிடைப்பதுதான். அப்படி இந்த ரட்சிப்பை பெற்ற பின்பு நம்மால் ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். நம்மை ரட்சிப்புக்குள் வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு என் ரட்சிப்பை நான் பாதுகாத்து கொள்ள முடியுமா? வேதம் சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று போட்டிருக்கின்றது. அப்படியானால் ஒரு மனிதன் ஆவியானவரின் கிரியையினால் தான் கிறிஸ்துவுக்குள் வருகிறான். அப்படி கொண்டு வந்தவரை அவனால் துக்கப்படுத்த முடியும். எப்படியெல்லாம் துக்கப்படுத்த முடியும் என்று சில காரியங்களை நாம் தியானித்து பார்ப்போம். ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3 - 5வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 3 to 5, அங்கே ஒரு அன்ஹோலி வெட்லாக், ஒரு பரிசுத்தமில்லாத திருமண உறவு, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள் அவர்கள் பெண் எடுத்தார்கள், அந்த மனுஷகுமாரத்திகளோடு உறவு கொண்டார்கள் என்று வாசிக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் இதை கண்டு என்னுடைய ஆவி மனுஷர்களோடு போராடாது என்று ஆண்டவர் துக்கத்தோடு மனுஷனை அடித்து போடுவதற்கு அவர் திட்டமிடுகின்றார். அப்படியானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அசுத்தமான ஐக்கியங்கள் தேவனை நிச்சயம் துக்கப்படுத்துமே. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் போது தேவன் துக்கப்பட மாட்டாரா? நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இழந்து போவதற்கு அது காரணமாகாதா? ஆகவே தேவனுடைய சத்தியத்துக்கு மாறாக நாம் நடக்கும்போது, ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், நம்மை ரட்சிப்புக்குள் பரிசுத்த ஆவியானவரே நம்மை பாவத்தை உணர்த்தி நியாய தீர்ப்பை உணர்த்தி நமக்கு ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆவியானவரை, அந்த பரிசுத்த தேவனை, திருத்துவத்தின் 3வது பகுதியை நாம் துக்கப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிற கூட்டமாக மாற முடியும். ஒரு ரெபெலியஸ் பீப்பிளாக மாற முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 8 - 10வது வசனம் வரை, ஐசாயா சாப்டர் 60 verse 8 to 10, அங்கே கர்த்தர் சொல்லுவார், இவர்கள் என் ஜனம்தான். அங்கே இஸ்ரவேலை பற்றி அவர் ஆண்டவர் சொல்வார், இவர்கள் என் ஜனம்தான்,
குற்றம் செய்யாத பிள்ளைகள், இவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொன்னவர், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி அவர்களை அவருடைய சமூகத்தின் தூதனானவர் தூக்கி சுமந்து வந்தார் என்று வேத வசனம் அங்கே குறிப்பிடுகின்றது. ஆனால் தொடர்ந்து பார்க்கும்போது 10வது வசனத்தில் verse 10, அவர்கள் கலகம் பண்ணி அவரது ஆவியை விசனப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கும். அவர்கள் கலகம் பண்ணி அவரது ஆவியை விசனப்படுத்தின போது கர்த்தரே அவர்களுக்கு எதிரியாக மாறினார் என்று எழுதியிருக்கிறதே. அப்படி என்றால் இன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழும்போது கர்த்தர் துக்கப்படுவாரா, இல்லை இவர்களுக்கு எதிரியாக மாறுவார்களா, அல்லது அவர் அன்பு கூறுவாரா? சற்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை குறித்து பேசுகிறவர்கள் ஹைப்பர் கிரேஸ் டீம் என்ன சொல்லுகிறார்கள்? ஒன்ஸ் சேவ்ட், எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள். அங்கே வாசிக்கின்றோம், அவரது ஆவியை விசனப்படுத்தின போது கர்த்தரே அவர்களுக்கு எதிரியாக மாறினார் என்று எழுதியிருக்கிறதே. அப்போதான் கர்த்தர் தான் என் பிள்ளை என்று தான் சொன்னார், கர்த்தர் தூக்கி தான் சுமந்தார். ஆனால் அவர்கள் கலகம் பண்ணும்போது அவருடைய ஆவியை துக்கப்படுத்துகிறார்கள். கவனிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டவன் பெற்ற ரட்சிப்புக்கு உண்மை, உத்தம வாழ்க்கை, பரிசுத்தம், விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லை என்றால் அந்த ரட்சிப்பில் நிலைத்து நிற்க முடியாது. தேவன் உனக்கு ஒரு நன்மையை, ஒரு விடுதலையை கொடுத்திருக்கின்றார். அதை காப்பது, பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய கடமை. மனிதன் அதை காத்து கொள்ளவில்லை என்றால், உதாரணமாக விசுவாசத்தை துவக்கினது இயேசுதான். Hebrew chapter 12:1, எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து என்று வாசிக்கின்றோம். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில், லூக் சாப்டர் 18 verse 8-9 வாசிக்கும் போது, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதியிருக்கும். விசுவாசத்தை தொடங்கினவர் அவர்தான், விசுவாசத்தை முடிக்க வருகிறவரும் அவர்தான். வரும்போது அவருக்கே சந்தேகம், விசுவாசத்தை காண்பாரோ என்று. அப்படியானால் விசுவாசத்தை தொடங்கினவர் அவர், ஆனால் அதை காத்து கொள்ள வேண்டியது நாம் தானே. என் வேலை உங்கள் வேலை. பிரியமானவர்களே, தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களில் சிக்கி இடறி போக வேண்டாம். நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு chapter 4 verse 7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்வது என்னுடைய வேலைத்தானே. தொடங்கினது அவர்தான். அதை டெவலப் பண்ணி காத்துக்கொள்ள வேண்டியது நமது மிக 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 முக்கியமான பணியாகும். அது அவர் வந்து பார்க்கும்போது விசுவாசத்தை இழந்தவர்களாக, விசுவாசத்தை இழந்து விட்டால் ரட்சிப்பை இழந்தவர்கள் என்று அர்த்தம். வெறும் கிருபையினாலே மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை. கவனிக்க வேண்டும், வசனத்தை கவனிக்க வேண்டும். கிருபை, எனக்காக ரட்சிக்க கிருபை வந்தது, அந்த கிருபை என்னை ரட்சிக்கும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் வந்து பார்க்கும்போது விசுவாசத்தை இழந்தவர்களாக, ரட்சிப்பை இழந்தவர்களாக இருக்கக்கூடாது. ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரணப்படுத்துவது என் வேலை, காத்துக்கொள்வது என்னுடைய வேலை. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், 1 தீமோத்தேயு chapter 1 verse 19 வாசிக்கின்றோம், இம்னேயும் அலெக்சாண்டரும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் என்னுடைய உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், என்னுடைய விசுவாச முயற்சி, என்னுடைய பிரயாசம் இல்லாமல் நான் கிருபையாக பெற்றுக்கொண்ட சால்வேஷன், ரட்சிப்பு, கிறிஸ்துவின் வருகை வரை அது மெயின்டைன் ஆகாது, பாதுகாக்கப்பட முடியாது. கர்த்தர் தொடங்கினார், கர்த்தர் முடிப்பார். ஆனால் காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய வேலை. மறந்து விடாதீர்கள். ஆகவே எந்த ஆவியானவர் என்னை ரட்சிப்புக்குள் நடத்தினாரோ அவரை நான் துக்கப்படுத்த முடியும். பிரச்சனை, மிக ஆபத்தான பிரச்சனை நமக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது, அவருக்கு விரோதமாக நாம் பேச முடியும்.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களில் இயேசு சொல்லுவார். மேத்யூ சாப்டர் 12 verse 31, 32 வாசிக்கும் போது அங்கே 24வது வசனத்தில் இயேசு பிசாசுகளை துரத்தும் போது யூதர்கள் சொல்லுவார்கள், இவர் அசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று. அப்பொழுது இயேசு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசை துரத்துகிறேன், நீங்கள் அதை அசுத்த ஆவி என்று சொல்லுகிறீர்கள். கவனிங்க, எவனாகிலும், மிக கவனிக்க வேண்டியது, தேவனுடைய பிள்ளைகள் கருத்தாய் கவனிக்க வேண்டும். ஒருவேளை நான் ஒரு பெரிய பிரசங்கியாராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் வசனத்தை தான் உங்களுக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நான் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக எவனாகிலும் பேசினால், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எவனாகிலும் பேசினால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் எவனாவது பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால், மிக கவனமாக கவனிக்கணும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அவனை இந்த இரட்சிப்புக்குள் வழி நடத்தின அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய மன்னிப்புக்கு எல்லை இருக்கிறதா? எஸ், லிமிட் இருக்கிறது. லிமிட் இருக்கிறதா? எஸ். அவரது கிருபைக்கும் மன்னிப்புக்கும் எல்லை உண்டு, லிமிட் இருக்கிறது. இந்த ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கிக்காரர்கள் அதிக பிரசங்கிதானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் மன்னிக்க தயை பெருத்தவர் தான். எந்த மூமெண்டிலும் சூழ்நிலையிலும் நான் கூப்பிடும்போது வந்து மன்னிக்கிறவர் தான். ஆனால் அதே இயேசுதான் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பே கிடையாதுப்பா. இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. முடிவு என்ன? நரகம்தான். எனக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பு உண்டு, ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினால் இம்மையிலும் மன்னிப்பு இல்லை, மறுமையிலும் மன்னிப்பு இல்லை. அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3:16. ஒருவன் தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று தான் எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால், தொடர்ந்து நான் பாவம் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால், பரிசுத்தமாக உங்களை பாதுகாத்து கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்திலும் சரி, இந்த மறு உலகத்திலும் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. போராடுவதற்கு ஆண்டவர் அநேக ஆவிக்குரிய ஆயுதங்களை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். போராட்டம் இல்லை என்றால் அவர் இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6:10 வாசிக்கின்றோம். நம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத வல்லமைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஜெயிக்கணும். தோற்றுவிட்டால் நிச்சயம் நாம் லக்கை அடைய முடியாது. ஸோ இந்த தவறை நாம் செய்யக்கூடாது. ஆவியானவரை அனைவர் என்று ஏற்றுக்கொள்வது, அவரை ஒரு ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார்களே தவிர அவரை தேவன் என்று அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்துவத்திலே அவர் ஒருவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருத்துவத்தில் 3வது நபர், திருத்துவத்தின் 3வது தேவன் என்பதை அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் ஒரு காற்று என்று சொல்வார்கள், அவருக்கு விரோதமாக பேசுகின்றார்கள். ஆனால் இயேசு இதில் ஒரு லிமிட்டை கொண்டு வருகின்றார். அவருக்கு விரோதமாக பேசினால் மன்னிப்பு கிடையாது. இயேசு சொல்வார், எனக்கு விரோதமாக பேசினாலும் உன்னை மன்னிச்சிருவேன், ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக உன்னை ரட்சிப்புக்குள் வழிநடத்தின அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக, உன்னை தேவனுடைய ஆலயமாக்கின அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக, உன்னை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீர் பேசினால் உனக்கு மன்னிப்பு கிடையாது. உன் ரட்சிப்பு உன்னை விட்டு விலகி போகும். மறந்து விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்துவார். இயேசு பிதாவுக்கு சமமானவர். ஆனால் அவர் மனுஷனாக வந்தபோது என் பிதா என்னிலும் பெரியவர் என்பார். பிதாவுக்கு சமமான அந்த இயேசு அவரை மகிமைப்படுத்துகிறார். ஆனால் இன்று தேவனாக இருக்கும்போது அவர் சமம்தான். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாக வந்ததினால் பிதா பெரியவர் என்று பிதாவை மகிமைப்படுத்துவார். ஆனால் இயேசு சொல்லுவார்,
நான் பிதாவினிடத்தில் போகிறேன், எனக்கு பின் தேற்றரவாளன் வருவார், அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லுகிறதுனாலே அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்பார். பிதாவை இயேசு மகிமைப்படுத்துவார், இயேசுவை ஆவியானவர் மகிமைப்படுத்துவார். ஆவியானவரை யார் மகிமைப்படுத்துவது? அவரை மகிமைப்படுத்த ஆள் இல்லை. சபை தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி கிருபை கிருபை என்று தொடர்ந்து பாவத்தில் வாழ்கிறவனை எப்படி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்த முடியும்? இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோமே, இயேசு இன்றைக்கு தான் பிறந்தார் என்று பைபிள் எங்கேயாவது எழுதியிருக்கிறதா? சரித்திரத்திலே தேதியும் பிரச்சனையும் எல்லாம் இருக்கின்றது. யூகத்தின் அடிப்படையில் பாரம்பரியத்தின்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. பெந்தேகொஸ்தே நாள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது அங்கே அற்புதமான காட்சிகளை அங்கே காண்கின்றோம். தேவ ஆவியானவர் இந்த பூமியிலே வந்தபோது அங்கே ஒரு ஆடியபிள் வாய்ஸ் இருந்தது. பலத்த காற்றின் சத்தம் கேட்டது. அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளாக விஷுவலாக தரிசித்தார்கள். அந்த ஆவியானவர் வந்தபோது அவருடைய வல்லமையினாலே அவர்கள் எல்லோரும் வெர்பலாக வார்த்தைகளை சொல்லி அந்நிய பாஷையிலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே தினத்தை நாம் செலிப்ரேட் பண்ணுவதே கிடையாது. மெயின்லைன் சபைகளிலே பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே தினம் என்று கொஞ்சம் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஒரு கிறிஸ்மஸையோ நியூ இயரை கொண்டாடுவது போல அதை செலிப்ரேட் பண்ணுவது இல்லை. கத்தோலிக்கர்கள் பெந்தேகோஸ்தே சர்வீஸையே நடத்துகின்றார்கள். ஆனால் அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பெந்தேகோஸ்தே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த ஆவியானவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதே கிடையாது. கிறிஸ்மஸை கொண்டாடுவது போல், நியூ இயரை கொண்டாடுவது போல் யாராவது கேக் வாங்குகிறார்களா, ட்ரெஸ் வாங்குகிறார்களா, பிரியாணி செய்கிறார்களா, இல்லை கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புகிறார்களா? இயேசு பிறந்த தினம் என்று அந்த தினம் என்றைக்கென்று சரியான ஒரு தெளிவில்லாமல் இருக்கின்ற, டேட்டே தெரியாத ஒன்றுக்கு பெரிய கொண்டாட்டங்களை எல்லாம் நாம் செய்கின்றோம். ஆனால் தெரிந்த ஒன்றுக்கு இதை சரியானபடி நாம் கொண்டாடவில்லை. கிறிஸ்மஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் பெந்தேகோஸ்தே தினத்துக்கு எந்த செலிப்ரேஷனும் இல்லை, டிஸ்கவுண்ட்டும் இல்லை. அந்த நாளை குறித்து யாரும் பிரசித்தம் பண்ணுவதும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் பிறந்த, சபை உருவாக்கப்பட்ட அந்த நாள் ஒன்று இருக்கிறதே, அது சரித்திரத்தில் சரியானபடி நாள் சொல்லப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டு நடந்த ஒரு காரியம் அது. ஆனால் உலகம் இன்று கிறிஸ்மஸ் நியூ இயர் தெரிந்து கொண்ட அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் பிறந்த கொடுக்கப்பட்ட நாள் உலக மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, சபைக்கு உள்ள இருக்கிறவர்களுக்கும் தெரியவில்லை. தேவ ஜனமே, பிதாவை குமாரன் மகிமைப்படுத்தினார், ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தினார். சகல சத்தியத்துக்குள் வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவது சபையின் வேலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அதை சபை செய்யவில்லை. திருத்துவத்தில் இந்த ட்ரினிட்டியில் சைலண்ட் ஆஃப் த ட்ரினிட்டி இஸ் ஹோலி ஸ்பிரிட். அவர் அமைதியாய் இருப்பார். அவர் தன்னை பற்றி ஒரு நாளும் பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் நான் அந்த பாட்டை கொடுத்தேன், இந்த ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன், நான் உன்னை சுகப்படுத்தினேன், வழிநடத்தினேன் என்று தன்னை பற்றி ஒன்றும் பேச மாட்டார். அவர் இயேசுவை பற்றி தான் பேசுவார். இயேசு பிதாவை பற்றி பேசுவார். இங்கே யோவான் 14ஆம் அதிகாரம் 8 வசனம் வரை வாசிக்கும் போது, ஜான் சாப்டர் 14 verse 8 to 11, அங்கே பாருங்க, இயேசு சொல்வார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது ஆவியானவருடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும், விசேஷமாக இயேசு பூமியில் இருக்கும் சொல்வார். எது பாவம் என்று இயேசு சொல்லுவார். யோவான் 16:9, ஜான் சாப்டர் 69, நீங்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும். அப்படி என்றால் எது பாவம்? இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் அது பாவம். அதை ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அடுத்து சொல்லுவார், நான் என் பிதாவண்டை போகிறபடியால் நீதியை குறித்து பிரசங்கிப்பார். அடுத்து, சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டபடியினால்
நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று இருக்கும். ஸோ ஆவியானவர் 3 காரியங்களை கண்டித்து உணர்த்துவார். எது பாவம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததே பாவம். இரண்டாவது, எது நீதி? தேவநீதி இயேசுதான். அவர் பிதாவிடம் சென்று விட்டதால் இங்கே நீதி இல்லை என்று பிசாசு சொல்லுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா நீதியையும் நிறைவேற்றிய இயேசுவை நமக்கு நினைவுபடுத்துவார். மூன்றாவது, பிசாசு ஏற்கனவே சிலுவையில் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. இவனுக்கு பின்னால் போகிறவன் எல்லாருக்கும் நித்திய நியாய தீர்ப்பு இருப்பதால் நம்மை நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்மை கண்டித்து உணர்த்துவார். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவன் இயேசுவுக்கு விரோதமாக பேசினால் பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். நீ தவறு செய்யாதே, இயேசு தேவன் தான், அவர் தூதன் கிடையாது. கண்டித்து உணர்த்தும் போது அவன் உணர்வடைந்தால் அவன் பாவத்தை அறிக்கையிடுவான். நான் இயேசுவுக்கு விரோதமாக பேசிவிட்டேன் என்று உணரும் போது அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இயேசு சொன்னார் இல்லையா, குமாரனுக்கு விரோதமாக பேசினால் உனக்கு மன்னிக்கப்படும் என்று சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார், நீ இயேசுவுக்கு விரோதமாய் பேசுகிறாய் என்று. இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றாலே பாவம் என்று ஆவியானவர் உணர்த்தும் போது மனிதன் தன் தவறை உணர்ந்து மனம் திரும்புவான். அப்பொழுது மன்னிப்பு கேட்பான், மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக பேசும்போது ஆவியானவர் பேச மாட்டார், கண்டித்து உணர்த்தவும் மாட்டார். எனவே பொதுவாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் தவறு என்று உணராமலேயே தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அதனாலே அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையவே கிடையாது. பொதுவாக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்கு நாம் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஆவியானவருடைய கிரியை அங்கே இல்லாதபடியால் உணர்வற்ற ஜென்மங்களாக நியாய தீர்ப்பை சந்திக்கிறவர்களாக இருப்பார்கள். மன்னிப்பு கேட்டால் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு இல்லாதவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. மனம் திரும்ப சான்ஸே கிடையாது. ஏன்னா மனம் திரும்புவதற்கு உணர்வை கொடுக்கின்றவரே பரிசுத்த ஆவியானவர். அவர் சைலண்ட் ஆகிட்டாக்கா யாரும் உங்களுக்கு பரிந்து பேச முடியாது. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அமைதியாக துக்கத்தோடு உட்கார்ந்திருப்பார். ஆகவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். 1 Thessalonians chapter 5 verse 19, ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று எழுதியிருக்கும். quench not the spirit. ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யாதபடிக்கு நாம் அவரை தடுக்க முடியும், அவரை துக்கப்படுத்த முடியும். அவர் எனக்குள் செய்கின்ற செயலை நான் நிறுத்தவும் முடியும். அவர் பேச மாட்டார், அமைதியாயிருப்பார். அவரை அவித்து போடுவது என்பது ஆங்கிலத்தில் கட் ஆஃப் பண்ண முடியும். அதாவது என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியையை நான் கட் ஆஃப் பண்ண முடியும். கவனிக்கணும், எனக்குள் கிரியை செய்யும் ஆவியானவரை நான் ஆஃப் பண்ணுவது என்பது அவரை துக்கப்படுத்துவது. அவரை அவித்து போடுவது என்பது என்னை கொண்டு கர்த்தர் செய்கின்ற கிரியைகளை நான் ஸ்டாப் பண்ணுவது, தடுப்பது. இப்போது சொல்லுங்கள், இந்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்வது உங்களுடைய கடமையா இல்லையா? இதற்கு ஃபெய்த்ஃபுல்னஸ் வேண்டுமா வேண்டாமா? சால்வேஷன் என்பது இட் இஸ் a work of the Holy Spirit. அந்த ஆவியானவரையே ஆஃப் பண்ணி வைத்து விட்டு துக்கப்படுத்தி விட்டால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்றேனே, அந்த விசுவாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லாமல் போய்விட்டதே. இங்கே ஹைப்பர் கிரேஸ் டீம் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இங்கே ஹைப்பர் கிரேஸ் மிகப்படுத்தப்பட்ட கிருபையை உபதேசிக்கின்ற கூட்டத்தார் என்ன சொல்லுவார்கள்? ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட் என்று சொல்வார்களா? இல்லை பிரியமானவர்களே. பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு விசுவாசம், ஃபெய்த்ஃபுல்னஸ் நமக்கு தேவை. பரிசுத்தம் நமக்கு தேவை. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்ற ரட்சிப்பு, சால்வேஷன் தொடர்ந்து நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். தொடர்ந்து இதனுடைய தொடர்ச்சியான செய்தியை தொடர்ந்து நாம் கேட்போம். இதுவரை கேட்ட இந்த சத்தியத்தை தொடர்ந்து நீங்கள் தியானித்து இதற்குள் இருக்கிற உண்மைகளை, சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் தாமே தொடர்ந்து உங்களுக்கு இந்த சகல சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. எப்படி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கின்றதோ, அப்படியே தேவன் கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு கொடுத்த இந்த ரட்சிப்பை
நீங்கள் தொடர்ந்து அது நிறைவேற பிரயாசப்படவில்லை என்றால் அதை இழந்து போய் ஒரு நித்திய நியாய தீர்ப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறி போய்விடுவோம். ஆகவே நான் ஜாக்கிரதையாக இருப்போம், விழித்திருப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.